ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். சார்லா என்ற பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்தார். அவளுக்கும் அது தெரியும். அவள் மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த போது அறுவை சிகிச்சை நிபுணரும் இளம் பயிற்சியாளர்களும் அறைக்குள் நுழைந்தனர். அடுத்த சில நிமிடங்களுக்கு மருத்துவர் சார்லாவை கவனிப்பதை நிறுத்திவிட்டு அங்கு இருந்த இளம் பயிற்சியாளர்களுக்கு அவளது முடிவு நிலையை பற்றி விவரித்து கொண்டிருந்தார். இறுதியாக அவர் அவளை நோக்கி, எப்படி இருக்கிறாய் சார்லா என்று கேட்டார். சார்லா அதற்கு பலவீனமாக சிரித்து இயேசுவின் மீதான நம்பிக்கையையும் அமைதியையும் பற்றி அந்த குழுவினரிடம் அன்புடன் பகிர்ந்து கொண்டார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் காயப்பட்ட நிர்வாண சரீரமானது வழிப்போக்கர்களின் பார்வைக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருந்தது. அவரை துன்புறுத்துபவர்களை அவர் கடிந்து கொண்டாரா? இல்லை, மாறாக, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கூறினார். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டாலும் அவர் தமது சத்துருக்களுக்காக ஜெபித்தார். மேலும் அவரோடு கூட அவமானப்படுத்தப்பட்ட இன்னொரு கள்ளனிடம் அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய், வசனம் 43 என்று வாக்களித்தார். அவருடைய அவமானத்திலும் வேதனையிலும் கூட மற்றவர்கள் மீதான அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் வார்த்தைகளை இயேசு பேசினார். சார்லா அங்கே இருந்த இளம் பயிற்சியாளர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி முடித்தவுடன் டாக்டரின் கண்ணீர் ததும்பும் கண்களை பார்த்து, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் டாக்டர் என்று மென்மையாக விசாரித்தாள். கிறிஸ்துவின் கிருபையினாலும் பலத்தினாலும் ஜீவனுக்கேதுவான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அவர்கள் மீதான தன்னுடைய அன்பை பிரதிபலித்தாள். இப்போதோ அல்லது வரவிருக்கிற நாட்களிலோ நாம் எதிர்கொள்ளும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் ஜீவ வார்த்தைகளை அன்புடன் பேசுவதற்கு தேவன் நமக்கு தைரியத்தை கொடுப்பார் என்று நம்புவோம். கூறினவர் டாம் பெல்டன். இந்த நாட்களில் நாம் என்ன கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு இருக்கின்றோம்? இந்த சவாலான பருவத்தில் ஜீவ வார்த்தைகளை பேசும்பொழுது இயேசுவையும் அவருடைய வல்லமையையும் நாம் எப்படி சார்ந்து கொள்ள முடியும்? இயேசுவே, உமது கிருபை மற்றும் பணிவின் மாதிரிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பும் அக்கறையும் இல்லாதவர்களிடம் நாங்கள் பேசும்போதும் அந்த குணாதிசயங்களை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.